அல்லாஹ்வின் படைப்புகளில் மிகவும் அதிசயமான ஒன்றாக எழுதுகோல் கருதப்படுகிறது. இது சாதாரண எழுதுகோல் அல்ல, இது மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. இதன் நீளம் 500 வருடம் நடந்து செல்லும் தூரம், இதன் அகலம் 40 வருடம் நடந்து செல்லும் தூரம். அல்லாஹ் இந்த கலமை படைத்தபோது எழுது என்று கட்டளை அளித்தான். அதற்குப் பிறகு உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நடக்க இருக்கும் அனைத்தையும் அது எழுதியது. லவ்ஹுல் மஹ்பூல், பாதுகாக்கப்பட்ட பலகை. இந்த கலம் எழுதும் இடம்தான் லவ்ஹுல் மஹ்பூல். இதன் உயரம் வானம் முதல் பூமி வரை, அகலம் கிழக்கு முதல் மேற்கு வரை. இதில் என்ன எழுதப்பட்டுள்ளது? மனிதர்களின் வாழ்க்கை, எல்லா உயிர்களின் நிகழ்வுகள், உலகத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நடக்கும் அனைத்தும் எல்லாம் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் படைத்த வானங்கள் மொத்தம் 7. ஒவ்வொரு வானத்துக்கும் தனி அழகு, தனி நிறம், தனி படைப்புகள் உள்ளன. முதல் வானம் பச்சை நிறம், 2ஆம் வானம் சிவப்பு நிறம், 3ஆம் வானம் நீலம் நிறம், 4ஆம் வானம் வெள்ளி நிறம், 5ஆம் வானம் தங்கம் நிறம், 6ஆம் வானம் முத்து போன்ற வெண்மை நிறம், 7ஆம் வானம் ஒளிமயமான பிரகாசம். ஒவ்வொரு வானத்திலும் வானவர்கள், மலக்குகள் இருக்கின்றனர். அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வை தொழுகின்றனர். சிலர் நிற்கும் நிலையில், சிலர் ருக்கூவில், சிலர் சஜ்தாவில், சிலர் உட்கார்ந்த நிலையில். அவர்கள் உலக முடிவு வரை இதே நிலையிலேயே இருப்பார்கள். நம்பிக்கை பற்றிய முக்கிய உண்மை, இந்த விஷயங்கள் எல்லாம் மறைவான விஷயங்கள், நம் அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஒரு முஸ்லிமின் கடமை அல்லாஹ்வின் சக்தியை நம்புவது, தெரியாத விஷயங்களையும் நம்புவது. ஏனெனில் இருட்டில் நடக்கும் சிறிய எறும்பின் ஒசையைக் கூட கேட்கும் சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில விஷயங்களை நம் அறிவு ஏற்க மறுக்கும். ஆனால் அல்லாஹ்வின் சக்தி எல்லாவற்றையும் கடந்தது. அதை நம்புவதுதான் உண்மையான ஈமான். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.